சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கீழப்பாவூர் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவிலோட மூலவர் நரசிம்மர், அம்மன் அலர்மேல் மங்கை, தீர்த்தம் நரசிம்ம தீர்த்தம், ஊர் கீழப்பாவூர், கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பாத்துடலாம். மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல தனி சிறப்பு மிக்கது அந்த நரசிம்ம அவதாரம். மத்த அவதாரங்கள் எல்லாமே அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காக்க எடுக்கப்பட்டது. நரசிம்ம அவதாரம் மட்டும்தான் பக்தனுக்காகவே எடுக்கப்பட்டது. பிரகலாதன் அப்படின்ற பக்தனுக்காகவே நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது. திருமாலோட 10 அவதாரங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். வீடியோட எந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட பின் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கப்ப பாருங்க. நரசிம்ம அவதாரத்தை பத்தி தெளிவான விளக்கங்களோட அந்த வீடியோ இருக்கும். சரி, பதிவுக்குள்ள போகலாம். அந்த சிறுவனோட தாத்தா காசியப்பர். இவர் சப்த மகரிஷிகள்ல ஒருத்தர். நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்து பூமியில நீடிச்சிருந்தது வெறும் 2 நாளிகை மட்டும்தான். அப்போ காசியப்பரால நரசிம்மரை தரிசனம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதனால அவர் தன்னோட பேரன் பிரகலாதனுக்காக திருமால் எடுத்த நரசிம்ம வடிவத்தை தரிசனம் செய்ய விரும்பி தமம் இருந்தாரு. அவரோட வருண பகவான் சுகோஷன் அப்படின்ற முனிவரும் தமம் இருந்தாங்க. முனிவர்களோட தவம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளும் நீடிச்சது. அதோட பலனா திருமாலோட அசரீரி ஒழிச்சுது. பொதிகை மலையில மணிமுக்தா தீர்த்தத்துல நீராடி அங்க இருந்து 40 கல் தொலைவுல வடக்குல இருக்கக்கூடிய சித்ரா நதிக்கரையில தவத்தை தொடருங்க. என்னோட நரசிம்ம வடிவ தரிசனத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்றது அந்த அசரீரி. அந்த அசரீரி வாக்குப்படி புனித நீராடினதுக்கு அப்புறமா பகவான் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் தவத்துல ஆழ்ந்தாங்க அந்த ரிஷிகளோட தவத்துக்கு மகிழ்ந்து அவங்களுக்கு அருள மனம் குளிர்ந்தாரு திருமால். அந்த கணமே ஸ்ரீதேவி பூதேவியோட மகா உக்ர மூர்த்தியா 16 திருக்கரங்களோட நரசிம்ம அவதாரம் வடிவுல காட்சி கொடுத்தாரு. சிந்தை குளிர நரசிம்மரை தரிசனம் செஞ்ச மகிழ்ந்த ரிஷிகள் மகாபிரபு தாங்க இந்த திருக்கோலத்திலே இந்த தளத்துல வீழ்ச்சி இருந்து பக்தர்களோட விருப்பங்களை நிறைவேற்றி அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டுனதுமே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னபடி நரசிம்மர் அர்ச்சாவதார திருமணில நிரந்தரமா குடிகொண்டாரு. இரணிய கசிபுவ சிங்க பெருமாள் வதம் செஞ்ச இந்த காட்சியை இந்த தளத்துல அப்படியே பார்க்கலாம். சின்ன கருவறையில கேரள பாணியில உப்பிய கன்னங்களோட பல்லவர் கால புடைப்பு சிற்பமா கம்பீரமா காட்சி அளிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் இரணியனை தன்னோட இடது மடியில கிடத்தி 2 கரங்களால தாங்கி பிடிக்க, 4 கரங்கள் வயிற்றை கிழிக்க, 2 கரங்கள் குடலை உருவ, மீதம் இருக்கக்கூடிய 8 கரங்கள்ல ஆயுதங்களோட பூரண அவதார புருஷரா 16 திருக்கரங்களோட அருள் கொடுத்து வராரு. சிலிர்க்கக்கூடிய பிடரியோட பிரகாசிக்கும் சிங்க முகம், குகை போல இருண்ட வாய், தூக்கிய காதுகள், தடித்த புருவம், உருக்கிய பொன் போன்று ஒளிரக்கூடிய கண்கள், நேர்கொண்ட பார்வை, அகன்ற நெற்றி, வீங்கிய கழுத்து, விசாலமான மார்பு, ஒட்டிய வயிறு, தலைக்கு மேல வெண்குடை போல காட்சி அளிக்கிறாரு. சூரியனும் சந்திரனும் சாமரங்கள் வீச சங்கு சக்கரம் கொண்டவரை திகழ்றாரு. காசியப்ப முனிவர், காசி மன்னன், பிரகலாதனோட தாய், இவங்க எல்லாரும் அவரோட காலடியில அபயம் கேட்டு தஞ்சம் அடைந்து நிக்கிறாங்க. கருவறையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ரொம்பவே உக்கிரம் வாய்ந்ததா இருந்ததுனால ஊர் தீப்பற்றி எரிந்தது. இவரோட உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக பிரம்மதேவன் லட்சுமியை அனுப்பி வச்சாரு. இதனால நரசிம்மரோட சீற்றமும் தணிஞ்சது. இந்த தளத்துல லட்சுமி நரசிம்மரா வீழ்ச்சி இருந்து திருமால் அருள் கொடுத்துட்டு வராரு. பொதுவா நரசிம்ம அவதாரத்தோட பல வடிவங்கள்ல லட்சுமி நரசிம்மரும் ஒண்ணு. இதுல அவர் மகாலட்சுமியை தன்னோட மடியில தான் அமர்த்திருப்பாரு. ஆனா இந்த தளத்துல கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் மகாலட்சுமியை தன்னோட இதயத்துல வீழ்ச்சிற்கு செஞ்சிருக்கிறாரு. கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம். கன்றுக்குட்டி ஒரு இடத்துல இருந்துட்டு தன்னோட தாயை பார்க்காம அம்மானு கத்துனா அந்த ஒலி கேட்டு அந்த மாத்திரத்திலே தாய் பசு இறங்கி கண்ணு கிட்டக்க நிக்கிறது மாதிரி நரசிம்மா அப்படின்னு அழைச்சா அந்த கணமே தேடி அருள் புரிவான் அப்படின்னு நரசிம்மரோட பெருமையை எடுத்து சொல்றாரு பொய்கை ஆழ்வார். மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள் தனி சிறப்பு மிக்கது இந்த நரசிம்ம அவதாரம். மற்ற அவதாரங்கள் எல்லாமே அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காக்க எடுக்கப்பட்டது. ஆனா நரசிம்ம அவதாரம் மட்டும்தான் பக்தனுக்காகவே எடுக்கப்பட்டது. முதல்ல நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது அகோபிலம் திருத்தலத்துல தான். மறுபடியும் அவதாரம் எடுத்த தலம் தான் இந்த கீழப்பாவூர் திருத்தலம். நரசிம்மரோட அவதார காலம் வெறும் 2 நாளிகை மட்டும்தான். இதனால காசியப்ப முனிவர், நாரதர், வருணன், சுகோசன் இவங்க எல்லாரும் நரசிம்மரோட திருக்கோலத்தை தரிசனம் செய்ய விரும்பினாங்க. அவங்க மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்களுக்காக மகாவிஷ்ணு நரசிம்மரா எழுந்தருளிய தலம் தான் இந்த கீழப்பாவூர் திருத்தலம். மூலவர் நரசிம்மர் 16 திருக்கரங்களோட உக்கிர வடிவத்தோட இரணியனை சம்ஹாரம் செஞ்ச நிலையில காட்சி கொடுக்கிறாரு. இந்தியாவில 3 இடங்கள்லதான் 16 திருக்கரங்களோட கூடிய நரசிம்மர் ஆலயம் இருக்கு. ஒன்று ராஜஸ்தான் மாநிலத்தையும், மற்றொன்று பாண்டிச்சேரி கிட்டக்க சிங்ககிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன குண்டிலும் இருக்கு. மூன்றாவதா கீழப்பாவூர்ல மட்டும்தான் சமதளமான பகுதியில 16 திருக்கரங்களோட அருள் கொடுத்துட்டு வராது. இந்த தல பெருமாளுக்கு முனை எதிர் மோகர் விண்ணகர் அப்படின்ற பெயரும் உண்டு. முனை எதிர் மோகர் அப்படின்றதுக்கு போர்ல எதிரிகளை வெல்வதில் விருப்பம் உடையவர் அப்படின்றதுதான் பொருள். மன்னர்கள் காலத்துல இந்த ஊர் சத்திரிய சிகாமணி நல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுப்பப்பட்டது இந்த ஆலயம். தல புராண ரீதியா 4 யுகங்களுள் முதலாவதான
கிருத யுகத்தை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்த இடத்திலேயே நரசிம்மர் நிரந்தரமா குடிகொண்டிருக்கிறது வேற எங்கேயுமே காண இயலாத சிறப்பு. ரிஷிகள் தமம் புரிந்த நரசிம்மர் காட்சியளித்த புனித கஷேத்திரம் தான் கீழப்பாவூர். மன்னர்கள் காலத்துல இந்த ஊர் சத்திரிய சிகாமணி நல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பழுதடைஞ்சத செப்பனிட்ட கல் திருப்பணி ரீதியா 1100 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த ஆலயம் தலபுராண ரீதியா 4 யுகங்களுள் முதலாவதான கிருத யுகத்தை சார்ந்தது. நரசிம்மரை சிங்க பெருமாள்னு சொல்லுவாங்க. உலக நன்மைக்காக நேரா வைகுண்டத்திலிருந்து மண்ணுல தோன்றி இருக்கக்கூடிய சிங்கப்பெருமானோட அவதார காலம் வெறும் 2 நாளிகை தான். படைத்தல், காத்தல், அழித்தல் இது எல்லாம் நிகழ்ந்தது இந்த காலத்துலதான். எதிர்பாராமல் நிகழ்ந்த நரசிம்ம அவதார திருக்கோலத்தை திருமகள் தரிசனம் செய்ய முடியல அப்படின்றதுனால இந்த தளத்துல தங்கி இங்க இருக்கக்கூடிய நரசிம்மரை அவ எந்த நேரமே பூஜை செஞ்சும் தியானித்தும் வரதா சொல்லப்படுது. அதோட காரணமா வறட்சியான காலங்கள்ல கூட கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பசுமையாவும் செழுமையாவும் இருக்குது. இங்க அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயமும் இருக்கு. அதோட பின்பகுதியில மேற்கு நோக்கிய தனி சன்னதியில திரிபங்க நிலையில விரும்பியதை அருளக்கூடிய விசித்திர லட்சுமி நரசிம்மர் எழுந்தருளி அருள் கொடுக்கிறாரு. நரசிம்மர் சன்னதி முன்னாடி அவரோட உக்கிரம் தணியறதுக்காக தெப்பக்குளம் அதாவது நரசிம்ம தீர்த்தம் அமைஞ்சிருக்கிறது. தென்னிந்தியாவிலே வேற எங்கேயுமே காண இல்லாத சிறப்புன்னு சொல்றாங்க. மகாலட்சுமியை இதுல தினமும் நீராடி நரசிம்மரை வணங்கி வருவதா ஐதீகம். கோவிலோட திருவிழான்னு பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதசி, நரசிம்மர் ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் சுவாதி நட்சத்திர நாள்லையும் பிரதோஷத்திலையும் சிறப்பு பூஜை நடைபெறுது. தரிசனம் நேரம் பார்த்தோம்னா காலை 7:30 மணில இருந்து பகல் 10:30 மணி வரைக்கும், மாலை 5 மணில இருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். கோவிலோட அமைவிடம் பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகாவில கீழப்பாவூர் கிராமத்துல இந்த லட்சுமி நரசிம்மர் ஆலயம் இருக்கு. தென்காசி டு திருநெல்வேலி சாலையில திருநெல்வேலியில இருந்து மேற்குல 32 கிலோமீட்டர் தொலைவிலையும், தென்காசியில இருந்து கிழக்குல 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் பாவூர் சத்திரம் சொல்லக்கூடிய ஊர் இருக்கு. இங்க இருந்து வடக்கா சுரண்டை செல்லக்கூடிய வழியில 2 கிலோமீட்டர் தொலைவுல இந்த கீழப்பாவூர் இருக்கு. உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா நீங்க இந்த கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அந்த காலத்துல ராணுவ தலைமையிடமா விளங்கிய கீழப்பாவூர்ல இருந்த முனையெதிர் மோகர் படைப்பிரிவுல இருக்கக்கூடிய 2000 வீரர்கள் துணை கொண்டு சிற்றரசுகளை வென்று பேரரசனா முடிசூட்டி இருக்கிறான். இது யாருன்னா முதலாம் மாரவர்மன் திரிபுவன் சக்கரவர்த்தி விக்ரம பாண்டிய மன்னன் தாம் ஆட்சிக்கு வந்த 7ஆம் ஆண்டில் இந்த திருக்கோவிலுக்கு நித்திய பூஜைகளுக்குரிய நிலங்களையும் வழங்கி இருக்கிறான். போரில் வெற்றி பெற்றதோட நினைவா நரசிம்மர் கோவில் கிட்டக்கவே 1700 ஏக்கர் நன்சை நிலத்தை வளப்படுத்தக்கூடிய 260 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளத்தை ஏற்படுத்தி அதற்கு முனை எதிர் மோகப்பேரேரி அப்படின்னு பெயர் சூட்டி இருக்கிறான். அரசு வெளியிடக்கூடிய பொன், வெள்ளி, செம்பு ஆகிய உலோக நாணயங்கள் வெளியிடக்கூடிய பகுதி அப்படின்றதையும், போருக்கு தேவையான ஆயுதங்கள் செய்யப்பட்ட பகுதி இந்த ஊர் அப்படின்றதையும் இங்க இருக்கக்கூடிய அக்கசாலை விநாயகர் கோவில் நினைவுபடுத்துது. அதனால இங்க நரசிம்மரை வழிபாடு செஞ்சா எதிரிகளோட சூழ்ச்சிகளை முறியடித்து நியாயமான கிடைக்க வேண்டிய அரசாளும் யோகம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாவே இருக்கு. இந்த கஷேத்திரத்துல மேற்கு திக்குல நரசிம்ம சன்னதி முன்னாடி அவரோட சினத்தை தனிச்ச தீர்த்த குளம் அமைஞ்சிருக்கிறது தனி சிறப்பு. கங்கா, நர்மதா, ஸ்ரீ சிம்ம புஷ்கரணின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த தீர்த்தத்துக்கு மேல நரசிம்மரோட அருள் பார்வை இருக்கு. இந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுட்டா வேண்டாத கோபம், கவலை, பதற்றம் நீங்கி மன அமைதின்றது கிடைக்கும். ஒரு கோவில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு எந்த அளவுக்கு சக்தி உண்டோ அதே அளவு அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கும் உண்டு அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய சுவாதி, திருவோணம், பிரதோஷம், வளர்பிறை சதுர்த்தி, செவ்வாய், சனி இந்த நாட்கள்ல தீர்த்தவள வழிபாடும் நடக்குது. பழுதடைஞ்ச இந்த திருக்குளம் திருப்பணி செய்யப்பட்டு 19/1/2018 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தடாக பிரதிஷ்டை நடைபெற்றது. சுவாதி நட்சத்திர பூஜை இங்க ரொம்பவே சிறப்பானது. ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு 16 வகை மூலிகை ஹோமம் உள்ளிட்ட 5 வகை ஹோமமும் தொடர்ந்து பால், இளநீர், திரவிய பொடிகளால சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடக்குது. சுவாதி பூஜையில தொடர்ந்து கலந்துகிட்டா கடன் தொல்லை நீங்கி செல்வம் சேரும், வியாபாரம் பெருகும், திருமண தடை அகல, நீதிமன்ற வழக்கு முடிவுற, நீண்டகால நோய் தீர, கடன் தொல்லை நீங்க இங்க பரிகாரம் செஞ்சுக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய தலமாவும் இது இருக்குது. நரசிம்மரை வழிபடுறதுக்கு செவ்வாய், புதன், சனி இந்த நாட்களும் மாலை வேளையும் உகந்தது. நரசிம்மருக்கு பிடித்த பிரியமான பானகம் படைச்சு வணங்கினா முழு அருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படின்னு மங்களகிரி புராணம் சொல்லுது. இங்க நரசிம்மர் உக்கிரமா இருக்கிறாரு. உக்கிரம் அப்படின்னா மிகுந்த ஆற்றலோட அப்படின்னு பொருள். இங்க வழிபட்டா 1000 மடங்கு பலன் அதிகமா கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். கருங்கல் புடைப்பு சிற்பத்துல வீழ்ச்சி இருக்கக்கூடிய இந்த நரசிம்மரை வழிபடுறவங்களுக்கு போன ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் நீங்கி முக்தின்றது கிடைக்கும். இந்த பிறவில உலகளாகிய எல்லா நன்மைகளும் உண்டாகும். இந்த கோவில வழிபடக்கூடிய முறை என்னன்னா, நரசிம்மர் தீர்த்தத்தை தலையில தெளிச்சதுக்கு அப்புறமா கன்னி
உள்ள கணபதியை வணங்கிட்டு வெங்கடாச்சலபதி நரசிம்மரை 16 முறை பிரதட்சணமா வலம் வந்து வழிபாடு செஞ்சு கிட்டக்க இருக்கக்கூடிய வாலி பூஜை செஞ்சு வழிபட்ட சிவகாமி அம்பாள் சமேத திருவாலீஸ்வரரை வணங்கினாதான் கஷேத்திர வழிபாடு அப்படின்றது நிறைவு பெற்று முழு பலனும் கிடைக்கும். இந்த கோவிலை பத்தி அடுத்த ஒரு பதிவுல விரிவா பார்க்கலாம். கும்பாபிஷேகமும் நடக்க போகுது இந்த கோவிலுக்கு. சரி, நரசிங்கநாதர் கோவில்ல குங்குமம் பூசுறதுக்காக கொடுக்கறாங்க, கையில கட்டுறதுக்காக 16 நாள் பூஜை செஞ்ச கயிறையும் கொடுக்கறாங்க. ஆனா முன்னாடியே கயிறு வேணும்னு சொல்லி வச்சிருக்கணும், அப்பதான் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்க அழுதுகிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டா அது சொல்லவும் தெரியாது. எங்கேயும் பயந்து போயிருந்தா கூட இந்த கோவிலுக்கு வந்து முகத்துல தண்ணி எரிஞ்சு தீர்த்தம் குடிச்சு கயிறு கட்டினா எல்லாமே சரியாயிடும். நரசிங்கநாதரை பார்த்தாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு தானாவே வந்துடும். தூரத்துல இருக்கிற எத்தனையோ கோவிலுக்கு அதோட மகிமையை தெரிஞ்சுட்டு நம்ம போயிட்டு வரோம். கிட்டக்கவே இவ்வளவு மகிமை நிறைந்த கோவில் இருந்தும் அது தெரியாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல நானும் ஒருத்தி தான். நான் போய் நரசிங்கநாதரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்களும் கண்டிப்பா போயிட்டு வாங்க. பலன்களும் மகிமைகளும் நிறைய நிறைந்த கோவில் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியா நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.